வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், முயற்சி திருவினையாக்கும் பேட்ச். ஓகே, ஸோ இந்த பேட்ச் முக்கியமாக யாருக்காக அப்படின்னா ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காகவும் அதே போல் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கிளாஸஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இவங்களுக்கு என்னங்க சார் முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம எல்லாமே முக்கியம்தான். தமிழாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், எல்லா டாப்பிக்குமே முக்கியம்தான். ஆனால் அட்டன் டயத்தில் எல்லாமே நம்ம கவர் பண்ண முடியாது. அப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்குள்ள கான்ஃபிடென்ட்டுங்கிறது அதிகமாக இருக்கும். அதே போல் நம்ம குயிக்காகவும் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு டாபிக் நம்ம பார்த்தாலும் ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம பார்த்தாலும் நல்லா தெளிவாக பார்த்துட முடியும். ஸோ அதன் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது தமிழ் அண்ட் மேக்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது. அதுக்கடுத்து நான் இதை கரெக்டாக உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டு அண்ட் தென் ஃப்ரீயாக இருக்க நேரங்களில் உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸு நான் கொடுப்பேன். இது எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா ஷெட்யூல் படி உங்களுக்கு கிளாஸஸ் போகும். ஓகேங்களா? இப்போ இந்த நியூ பேட்ச் அனௌன்ஸ் பண்ணதை நிறைய ஸ்டூடெண்ட் நீங்க பார்த்துருந்தீங்க. அதுல ஒரு சில ஸ்டூடெண்ட், சார் உங்களோட மேக்ஸ் கிளாஸ் எங்களுக்கு தெரியும், நீங்க நல்லா கிளாஸஸ் கொடுத்துருக்கீங்க, நம்மளோட சேனல்ல இருக்கு, அதே டயத்துல தமிழ் வீடியோஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது, ஸோ ஒரு டெமோ கிளாஸ் நீங்க கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி ஒரு டெமோ கிளாஸும் கொடுத்துருக்கு. இப்பயும் நான் இது ஒரு டெமோ கிளாஸாவே நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னா, சார் நீங்க பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி நீங்க பிடிஎஃப் கொடுப்பீங்க, எப்படி டாபிக்ஸ்லாம் நீங்க பிடிஎஃப் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டுறீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 6th நியூ அண்ட் ஓல்டு தமிழில் உள்ள சொல்லும் பொருளும். ஓகே சார், ஓல்டு புக்கை நம்ம இன்னும் சொல்லும் பொருளும் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கணும். அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ அதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சொல்லும் பொருளில் இருந்து வேற என்ன இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது மென்ஷன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ இப்படி தான் வந்து நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் இப்படி தான் பிடிஎஃப் கொடுப்பேன். ஸோ இந்த ஸ்கூல் புக்கில் நம்மளோட சமச்சீர் புக்கில் என்ன இன்ஃபர்மேஷன், அந்த சொல்லும் பொருளும் என்ன இருந்ததோ அதை நான் கரெக்டாக உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ராலாம் அந்த கரெக்டாக சொல்லும் பொருளும் என்னவோ அதை கரெக்டாக நான் உங்களுக்கு ப்ராப்பராக கட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இப்போ பாருங்க, 6th நியூ தமிழ் டேர்ம் 1. ஓகே, அதே போல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6th ஓல்டு தமிழ் டேர்ம் 1. அதே போல் அதே 6th செகண்ட் டேர்ம்லையும் பார்த்தீங்கன்னா 6th நியூ தமிழில் செகண்ட் டேர்ம். நெக்ஸ்ட் நியூ தமிழில் ஓல்டு டேர்ம். ஓகேவா? சாரி, 6th ஓல்டு தமிழில் செகண்ட் டேர்ம். அதே போல் தேர்டு டேர்ம். ஓகேங்களா? ஸோ நியூ தமிழ்லையும் வந்துட்டு தேர்ட் டேர்ம் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு ஓல்டு தமிழ்லையும் தேர்ட் டேர்ம் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இதில் சார் இதில் நீங்கள் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்குது அப்படின்னாவே அது நியூ புக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிறத நீங்கள் ஓல்டு புக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ரைட். சார் சொல்லும் பொருள் ஓல்டு புக்கு இருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இதில் இருந்தும் நீங்கள் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த டாபிக் நம்ம கிளியராக பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் நீங்கள் இந்த சொல்லும் பொருளை இருந்து வேற என்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா முக்கியமாக 6 இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது டைரக்டா சிலபஸ்ல கவர் ஆகும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நான் சொல்றது நியூ சிலபஸ்ல. ஓகேவா? அதே போல ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில டாபிக் வந்துட்டு இங்கே ஒரு சில டேர்ம்ஸ் வந்து பிரித்து எழுதுக கொடுப்பாங்க. ஓகேவா? பிரித்தெழுத ஒரு கஷ்டமான ஒரு டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி பிரித்தெழுதுவா அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க. அதே போல மூணாவது சேர்த்தெழுது. நம்ம பிரித்தெழுது என்னன்னு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா சேர்த்தெழுதல நம்ம தெரிஞ்சுக்கோம். ஓகேவா? அதுக்கடுத்து 4வது இந்த நகர வேறுபாடு, அதே போல லகர வேறுபாடு, இந்த மாதிரிலாம் இருக்குங்களே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்க நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 5வது ஒரு பொருள் தரக்கூடிய பல சொல் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. 6வது பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நியூ சிலபஸ்ல கவர் ஆகுது தானே. ஸோ அப்போ இந்த சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது சாதாரணமா அந்த ஒரு டாபிக்கோட முடியாது. இதுக்குள்ள இவ்வளவு இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால ஒருவேளை இந்த பாயிண்ட்டை நீங்க யோசிக்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த சொல்லும் பொருளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்க படிக்க பாருங்க. இப்போ நம்மளோட தாய்மொழி தமிழ் தான். அது நம்மளுக்கு எல்லா வேர்டுமே வந்து நம்மளுக்கு கஷ்டமா இருக்காது. நம்ம ஃபெமிலியரா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க வேர்டா இருக்கும், நம்ம வந்து பேச்சு வழக்கில் பயன்படுத்திக்கிட்டு இருக்க வார்த்தைகளா இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா
ஒன்ஸ் அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். எது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ, கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிள் யோசிக்க வேண்டியதாக இருக்கும், நம்ம கெஸ் பண்ண மீனிங்கை விட வேற ஒரு மீனிங்காக இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம ஹைலைட் பண்ணி படிக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, நம்மளுக்கு எல்லாமே இப்போ நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்மளுக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க, இவ்வளவா அப்படிங்கிறது நம்ம மலைப்பாக தேவையில்ல. அதே டயத்தில் அதில் நம்ம பாதிக்கு பாதியாவது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட பேச்சு வழக்கலையும் சரி, நம்ம சாதாரணமாக நம்ம புக்கு இல்லையோ அல்லது நம்மளுக்கு மீனிங்கும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அப்போ அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. எது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை ஹைலைட் பண்ணி பார்க்கணும். இது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இதை நான் வந்து சார் நீங்கள் இது எக்ஸ்பிளனேஷன்லாம் நீங்கள் கொடுக்க தேவையில்ல, ஒரு பிடிஎஃபாகவே நீங்கள் கொடுத்தாவே போதுங்க சார், நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு சில பேர் நீங்கள் நினைக்கலாம். ஸோ அது நம்ம ஒரு பிடிஎஃபாக மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சில வார்த்தைகளை வந்து நம்ம அந்த இடத்துல கிளாஸ் நடத்தும் போது ஹைலைட் பண்ணி பார்த்துக்கிறது நம்மளுக்கு ஸ்ட்ராங்காகவே நல்ல மைண்டில் நின்றுடும். அதனால ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு கோத்ரூ கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படி நீங்கள் மனசில் நினச்சிக்கணும். நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் நீங்கள் நல்லா இதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம தமிழ் அண்டு மேக்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்ட்ராங்காக முடியும். அதை தொடர்ந்து அதே போல் ஜிகேவும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு ஒரு பார்ட் நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா, ஒரு சில பேட்ச் ஒரு சில ஸ்டூடெண்ட்லாம் வந்து சார் எங்களுக்கு சொல்லும் பொருள் அப்படின்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருங்க சார் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் நான் அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு எளிமையான விஷயமா இருந்தாலும் அட்டண்டயத்தில் மொத்தமாக பல்காக நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம படிக்கணும்னு தோணாது. நம்ம வந்து அது மலைப்பாய் போய் பின் வாங்கிடுவோம். அதே இடத்துல படிக்கணும்னு மனசா வராது. ஓகேவா? அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் வைஸாக இப்போ 6th-ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ நியூ அண்ட் ஓல்டு இப்போ நான் பிடிஎஃப் நான் காமிச்சல இதே போல தான் நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ நம்ம பேட்சோட நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒருவேளை நாங்கள் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் நம்ம பார்ப்போம். நீங்கள் அதை நீங்கள் கிளியராக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒன் பை ஒன்னா நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். தாராளமாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம சொல்லும் பொருளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே பயன்படுற மாதிரி என்னென்ன தகவல்கள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பார்க்கலாமா? ரெடியா? ஸோ முக்கியமான இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழாக இருந்தாலும் நீங்கள் எது நம்மளுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதை கண்டிப்பாக வந்து நம்ம கொஞ்சம் நம்ம ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா சங்கடப்படாமல் ஒரு நோட்லேயே கூட நீங்கள் நோட் பண்ணி வைங்க. ஓகே, இப்போ இதில் நீங்கள் பின்னால் நீங்கள் பார்ப்பீங்க. ஒன்று வேணும் நம்ம பார்ப்போம். ஃபாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாமா? வாங்க. இப்போ இந்த சொல்லும் பொருளும் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகும்? தமிழ் செய்யுள் பாடல்களில் அதுக்கு கீழேயே சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு நோட் பண்ணியிருக்கேன். ஃபாஸ்ட் நம்ம பார்க்கலாம். நிர்மித்த அப்படின்னா உருவாக்கிய, நிர்மித்த அப்படின்னா உருவாக்கிய. சமூகம் அப்படின்னா மக்கள் குழு. விளைவு அப்படின்னா வளர்ச்சி. அசதி அப்படின்னா சோர்வு. ஓகே, ஸோ இன்னும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் நான் ஜென்ரலாக சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, ஸோ இந்த டேர்ம்ஸ் இதெல்லாமே நம்ம சொல்லும் பொருளும் சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம ஒன்ஸ் நம்ம அதை பிடிஎஃபாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு டைம் பார்க்கும்போது நீங்கள் தெளிவாக வீடியோவோட பார்க்கலாம். அடுத்த டைம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன், நம்ம ரிவிஷனும் எந்தெந்த டேட்டில் எந்தெந்த டைமிங்லாம் நம்ம ரிவிஷன் பார்ப்போம் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம பேட்ச் ஷெட்யூலில் நான் சொல்லியிருக்கேன். அப்போது நீங்கள் ஒன்ஸ் அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு வீடியோ நீங்கள் போட்டுவிட்டு உங்களோட ஒர்க்கு நீங்கள் சாதாரணமாக இப்போ சமையல் ஒர்க்கு பார்க்கலாம், மற்ற ஒர்க்குகள் இருக்கும். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், அதே போல் ஒர்க்கர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுற டயத்தில் நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆடியோ நீங்கள் போட்டுகிட்டே கூட அப்படியே கேட்டுட்டு நீங்கள் ஒர்க்கை மற்ற ஒர்க்கு நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பேட்ச் பார்த்தோம் அப்படின்னா இந்த வழிகளெல்லாம் நீங்கள் ரிவிஷன் பண்ண ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. அடுத்து பிடிஎஃப்லாம் எதுக்குரியதெல்லாம் வரும் அப்படின்னா மெயினாக இந்த அனைத்து தமிழ் பாட புத்தகங்கள் அப்படின்ட்டு நான் ஷெட்யூலில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி டாபிக், அதாவது சிலபஸ் வேக் டு ஸ்டடியில் நான் நோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் எல்லாமே இந்த மாதிரி பிடிஎஃப் வழியில் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். அடுத்து சொல்லும் பொருள் ஆழிப்பெருக்கு. ஆழி அப்படின்னா கடல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஆழி அப்படின்னா கடல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல் கோள். மேதினி அப்படின்னா உலகம். இப்போ நீங்கள் கவனிங்க, மேதினி அப்படிங்கிறதுக்கு அதாவது உலகம் அப்படிங்கிற மீனிங் வர மாதிரி இன்னும் 2-3 வேர்ட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வீடியோஸை நீங்கள் முழுசாக நீங்கள் கவனிங்க.
கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இதை நீங்கள் பதிவு பண்ணலாம். ஸோ உலகம் அப்படின்னு மீன் பண்ணுறதுல என்னென்ன வார்த்தையெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் இன்னொரு வார்த்தை பெண்கள் அப்படிங்கிறதுக்கும் வேறு வேறு வார்த்தைகளும் அதோட மீனிங் இருக்கும். ஸோ அது என்ன வார்த்தைகள் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். அதை இந்த வீடியோ முழுசாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்து ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. உள்ளப்பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை. இப்போ உள்ளப்பூட்டு அப்படிங்கிற உள்ளத்தில் வந்துட்டு நம்ம தெளிவான விஷயங்களை எதையுமே தெரிஞ்சுக்காம பூட்டி வைக்கிறது. அப்போ அதுதான் அறியாமையாக நம்ம போயிடுவோம். ஓகே? அப்போ உள்ளத்தின் பூட்டு அப்படின்னா அறியாமை, உள்ளத்தின் அறியாமை. அடுத்து திங்கள் அப்படின்னா நிலவு. இப்போ நீங்கள் ஞாயிறு அப்படின்னா நம்மளுக்கு சூரியன் அப்படின்னு தெரியும். அதே போல் திங்கள் அப்படின்னா நிலவு. கொங்கு அப்படின்னா மகரந்தம். ஓகே? கொங்கு அப்படின்னா மகரந்தம். அலர் அப்படின்னா மலர்தல். இப்போ இந்த மலர்தல் பூவோட 7 நிலைகள்னு இருக்கு. அதுல ஒண்ணுதான் அலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நீங்க தமிழ்லேயே ஒரு உரைநடை பகுதியெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே? 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ரைட். அடுத்து திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆணை சக்கரம் ஒரு சில நேரங்கள்ல இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன்ல 2 சொல்லி நை இருக்கும். ஓகே? ஸோ அப்போ 2 சொல்லி நை ஆணை சக்கரம்ங்கிறது இதை நம்ம ஆணை சக்கரம் 2 சொல்லி நை நம்ம நோட் பண்ணிடக்கூடாது. திகிரி அப்படின்னா 3 சொல்லி நை வரக்கூடிய ஆணை சக்கரம். ஓகேவா? அடுத்து இப்போ இதெல்லாம் இப்படிலாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குங்கிறத நீங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறீங்கல்ல? ரைட். அடுத்து பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில். மேரு அப்படின்னா இமயமலை. மேரு அப்படின்னா இமயமலை. நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம கடல் கோள் அப்படிங்கிற ஒரு மீனிங் ஆழி பெருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. அப்போ ஆழி அப்படிங்கிறது கடல் கோள்னு சொல்றாங்க. நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல். ஓகேவா? அதுக்கு அடுத்தது அலி அப்படின்னா கருணை. ஓகே? இப்போ நீங்க இந்த அலி அப்படிங்கிறது இப்போ நான் இதை அழிச்சிடுறேன். ஓகேவா? ரைட். இப்போ அலி அப்படின்னா கருணை அப்படின்னு அர்த்தம். ஓகே? அலி அப்படின்னா கருணை. இப்போ இதே இது இப்போ நான் இப்போ அழிச்சேன்ல. ஓகே? அப்பதான் என்ன சொல்லுவாங்க, இந்த லை சிறப்பு லீ கொடுத்து உங்களுக்கு அலி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது என்ன அழித்தல் அப்படிங்கிறது மீனிங். ஓகே? அப்போ இதுல இருந்தே நம்ம அந்த லகர வேறுபாடு வரக்கூடிய பொருளை தெரிஞ்சுக்கிறோமா? ஸோ அழித்தல். ஓகே? இந்த மாதிரி நம்ம மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அப்போ இங்கே அந்த நகர வேறுபாடு லகர வேறுபாடு இதை பற்றிலாம் நீங்கள் ஒரு சில வேர்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும். சொல்லி இப்போ அரைக்காணி, முக்காக்காணி, ஒரு காணி இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ கிராமத்தில் இருக்கவங்களுக்கு அந்த வயலில் வந்து குறிப்பிடுறதுக்கு இந்த வார்த்தையில யூஸ் பண்ணுவாங்க. ஓகே? ஒரு காணி, முக்காக்காணி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. 3 சொல்லி நீ. ஓகேவா? அடுத்து மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படின்னா உள்ளம். ஓகே? சித்தம் அப்படின்னா உள்ளம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். ரைட். அடுத்தது இயன்ற வரை அப்படின்னா முடிந்த வரை. ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு. இப்போ ஒருமித்த கருத்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒன்றுபட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஔடதம் அப்படின்னா மருந்து. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அடுத்து நெக்ஸ்ட் இப்போ ஓல்டு தமிழ். இப்போ பாருங்க, ஓல்டு தமிழையும் பார்க்கணுமா? அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல தான் இன்னும் நல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கு. நம்ம இதுலயே நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாய்க்கால் அப்படின்னா நாயின் கால், நாயினுடைய கால். ஓகேவா? நாயினுடைய கால். அதே போல ஈக்கால் அப்படின்னா ஈயின் கால். ஈ அப்படிங்கிற ஒரு உயிரின் இருக்கா, அதோட கால் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து இங்க ஒன்று கொடுத்துக்கலாம் பாருங்க. நன்கணியார் அப்படின்னா நன்கணியாருக்கு மீனிங்கும் சொல்லிட்டு அது எப்படி பிரிச்சு எழுதணும் சொல்லியிருக்காங்க. இப்போ நன்கணியாருக்கு என்ன மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா நெருங்கி இருப்பவர். இப்போ நம்மளை பத்தி நன்கு அறிஞ்சவர் தான் அவங்க தான் வந்துட்டு நெருங்கி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே? நன்கணியார் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ நன்கணியாரை எப்படி பிரித்து எழுதுவாங்க அப்படின்னா நன்கு கூட்டல் அணியர். இப்போ இதில் எப்படி புணர்ச்சி விதி, இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நன்கு அணியார் எப்படி நன்கணியார் அணிச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த நன்கணியாரை நன்கு கூட்டல் அணியர் அப்படிங்கிற பிரித்து எழுதலாம். அப்போ இதில் வந்து 2 இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோமா? ஒன்று பிரித்து எழுதுதல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நெக்ஸ்ட் சேர்த்து எழுதுதல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? இப்போ இது எப்படி பிரிஞ்சது அப்படின்னா புணர்ச்சி விதி ரூல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன அப்படின்னா இங்கே வந்து இப்போ இந்த ஒரு வேர்டை வந்து நிலைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நன்னூல்லாம் வந்து கிளியராக சொல்லியிருப்பாங்க நிலைமொழி அப்படின்ட்டு. அடுத்து இந்த நிலைமொழியோட வந்து சேரக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வருமொழி அப்படின்னு அர்த்தம். ஓகே? அப்போ நிலைமொழின்ட்டு சொல்கிற வார்த்தை என்ன,
வருமொழின்னு சொல்கிற வார்த்தை என்ன, இது பேசிக் தெரியாதவங்க இதை நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. ஓகேவா? இப்போ நான் இதை யூஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ரூல் அப்படின்னா சொல்லுவேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படிங்கிற ஒரு ரூல் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா உயிர்வரி, இப்போ வருமொழியில் உயிர்வரின், வருமொழியில் ஆ அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து தானே. ஸோ இந்த உயிரெழுத்து வருமொழியில் வந்துச்சு அப்படின்னா நிலைமொழியில் உள்ள உக்குரல் மெய் விட்டு ஓடும். அப்போ நிலைமொழியில் உக்குரல் அப்படின்னா ஊ அப்படிங்கிற வார்த்தை. இப்போ ஊங்கிற எழுத்து எங்கே இருக்குது? கு அப்படிங்கிறது என்ன? இக்கு கூட்டல் ஊ தானே. இக்கு கூட்டல் ஊ தான் கு. அப்போ இந்த ஊ மெய் விட்டு ஓடும், இந்த மெய்யெழுத்தை விட்டு போயிடும். ஓகேவா? புரிஞ்சா? வார்த்தை புரிஞ்சா? இப்போ மெய் விட்டு ஓடிச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது என்ன? இந்த நன் இக்கு. ஓகேவா? நன்கு இங்கே வருமொழியில் அணியர். அடுத்தது நம்மளுக்கு ரொம்பவே ஃபேமஸான தெரிஞ்ச ஒரு ரூல் தான். என்ன அப்படின்னா உடலும் உயிரும் ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிறதான். அது என்ன உடலும் உயிரும்? உடல் அப்படிங்கிறது மெய்யெழுத்து, உயிர் அப்படிங்கிறது உயிரெழுத்து. இது ரெண்டும் வந்துச்சு அப்படின்னாவே ரெண்டும் சேர்ந்து உயிர்மையாக மாறுறது இயல்பு. இக்கு கூட்டலா என்ன வரும்? கா அப்படின்னு வரும். அப்போது இங்கே என்ன வரும்? நன்கணியார் அப்படின்னு மாறிடும். ஓகே, நன்கணியர் அப்படிங்கிறது மாறிடும். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சா? அப்போது எந்த ஒரு வார்த்தையில் அந்த கு அப்படின்ட்டு நிலைமொழியில் இருந்துச்சோ அப்படின்னா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படி எஸ். அப்போ உக்குரல் மெய்விட்டு ஓடும், உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். இந்த ஒரு ரூலும் அது போன பின்னாடி ஊங்கிறது போன பின்னாடி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற இந்த ரெண்டு ரூல் அதிகமாக யூஸ் ஆகும். சார் நாங்கள் இவ்வளவு தெளிவாக வந்துட்டு இந்த புணர்ச்சி விதையும் இப்பயும் நாங்கள் படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் அதை படிக்கலாம். அதே போல் எல்லா வார்த்தைகளுக்குமே வந்து நம்ம புணர்ச்சி விதியை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில வார்த்தைலாம் அதை நம்ம ரீட் பண்ணும்போது கரெக்டாக எந்த இடத்துல பிரியும் அப்படிங்கிறதையும் நம்மளால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த அளவுக்கு நம்ம டெப்த்தாக பார்க்கணும்னு இல்லை. அதே போல் ஒரு சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்ன ரூலை யூஸ் பண்ணணும், எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதே தெரியாமல் போகும். அந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த மாதிரி புணர்ச்சி விதியை நம்ம ரொம்ப டெப்த்தாகவே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில வார்த்தைகள்லாம் பிரித்து எழுதலாம் சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கிளாஸஸ் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நம்ம லேர்ன் பண்ணுறது தெளிவாக இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். இதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எண்ணாம் அப்படின்னா என்ன பயன், எண்ணாம் அப்படின்னா என்ன பயன். அதுக்கு அடுத்தது பார்த்தலாம். சேய்மை அப்படின்னா தொலைவு, சேய்மை அப்படின்னா தொலைவு. இப்போ அண்மை சேய்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்மைனா பக்கத்தில் அருகில் அப்படின்னா, சேய்மை அப்படின்னா தொலைவு அப்படின்னு அர்த்தம். இப்போ சேய் அப்படின்னு சொல்லுவாங்க. சேயின்னு சொன்னாலும் தொலைவு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் இன்னொரு ஒரு பாட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா வெவ்வேறு, அதாவது பல பொருள் தரும் ஒரு சொல். இப்போ சேய் அப்படின்னா தொலைவு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு ஒரு சேய் அப்படிங்கிறதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. என்ன அப்படின்னா சேய் அப்படின்னா குழந்தை. இப்போ நம்ம ஏதாவது குழந்தை பிறந்தா தாயும் சேயும் நலமா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஓகே, ஸோ தாயும் நல்லா இருக்காங்களா, குழந்தையும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்போம்ல. அப்போ அந்த சேய் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? குழந்தை அப்படிங்கிறது நம்ம இன்னொரு ஒரு மீனிங் இருக்கு. அப்போ இதை என்ன சொல்லலாம்? இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒரு பொருள், அதாவது பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி தான் நம்ம சொல்லும் பொருளை நம்ம படிக்கும் போதே இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்போ அடுத்தது கவனிங்க. அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானதான். செய் அப்படின்னா வயல்னு அர்த்தம். செய் அப்படின்னா வயல்னு அர்த்தம். இன்னொரு ஒரு செய் அப்படிங்கிறதுக்கு மீனிங் நம்மளுக்கு தெரியுமா? செய் அப்படிங்கிறது ஒரு செயலை செய்கிறது. ஓகேவா? அப்போ இது ரெண்டு மீனிங் வருதா? அப்போ வயல் அப்படிங்கிறதுக்கும் இன்னும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லாம் பதிவு பண்ணலாம். வயல் அப்படிங்கிறதுக்கு இன்னும் நம்ம வேற ஒரு வார்த்தையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணலாம். ஸோ யார் வீடியோ முழுசாக நீங்கள் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப தெளிவாக இருங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். பரவாயில்ல, இவ்வளோ தூரம் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். அப்போ ஒன்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் பிடிஎஃப் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் வரும். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த பிடிஎஃப்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஜாயின் பண்ணுற அந்தளவுக்கு கிளாஸஸ் நீங்கள் பக்காவாக லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வரலாம். அடுத்தது அணையார். அணையார் அப்படின்னா போன்றோர். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். சொல்லும் பொருளும் ஓல்டு புக்கில்
தலை சாயுதல் அப்படின்னா ஓய்ந்து படுத்தல். ஓகே, நான் தலை சாஞ்சு படுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஓய்ந்து படுத்தல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து வன்மை அப்படின்னா கொடை. இப்போ இந்த இதுலே நகர நகர வேறுபாடு நீங்கள் தெரிஞ்சுக்கீங்க. 2 சொல்லி இன் வரக்கூடிய வன்மை அப்படிங்கிறது என்ன மீனிங்னா வலிமை அப்படின்னு மீனிங். ஓகே, வலிமை அப்படிங்கிற மீனிங். இப்போ இதில் ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு இன்னமும் வேறு மீனிங்ஸ்லாம் இருக்கும். அப்போ நம்மளாம் என்ன பண்ணணும், அதை நம்ம ஹைலைட் பண்ணி நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் இதுலேயே நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கிளாஸ் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் பக்காவாக ப்ராப்பராக நம்ம பண்ணிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா கூடுதலாக என்ன மாதிரி வார்த்தைகள் வர வாய்ப்பு இருக்குன்ட்டு உங்களுக்கு கெஸ் பண்ண. இப்போது ஒவ்வொருத்தவங்களும் எல்லாத்துக்குமே டேலண்ட் இருக்குது. இப்போ நீங்களும் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க என்னை விட இன்னும் வேறு வார்த்தைக்கு இது ஒரு மீனிங்லாம் வேறு மீனிங்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ள டேலண்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு அந்த சொல்லும் பொருளும் நகர நகர வேறுபாடு ஒரு கேட்டகரிக்குள்ளே நீங்கள் அடுத்தடுத்தது அப்படியே சைட் பை சைடாக நோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் ஒரு பக்காவான ஒரு உங்களுக்கு ஒரு நோட்ஸுங்கிறது ரெடி ஆயிரும். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும், நல்லா ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு உழுபடை. உழுபடை அப்படின்னா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள். இப்போ வேளாண்மை செய்ய பயன்படக்கூடிய கருவிகள்லாம் என்னென்ன சொல்லுவாங்க. இப்போ மம்புட்டி, கடப்பாறை, அதே போல் இப்போ என்னென்ன உழுதலுக்கு தேவையான அந்த உழவு இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதை காமனாக ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க, உழுபடை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சு? அப்போ பாருங்கள் தமிழில் எவ்வளோ அழகாக பேர் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக தான் பேர் மற்ற மொழிகள்லாம் இருக்கும். நம்மளோட தாய்மொழியில் தனித்தனியாவுக்கும் பேர் இருக்குது. அதே போல் எல்லாம் சேர்த்து தொகை சொல்ல. அப்போ இது ஒரு தொகை சொல்லுதுன்னா உழுபடை அப்படிங்கிறது ஒரு தொகை சொல். ஏன்னா வேளாண்மை செய்யக்கூடிய அனைத்து கருவிகளையுமே காமனாக மென்ஷன் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கோணி அப்படின்னா இப்போ சாக்குன்னு அர்த்தம். கோணி சாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிராமத்துகளில் பேசுவாங்க. அடுத்து நடை அப்படின்னா சாலையில் செல்லும் வண்டிகள், நட வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாலையில் செல்லும் வண்டிகள் மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து பரப்பு அப்படின்னா பறக்கும் வானூர்தி, அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஞாலம் அப்படின்னா உலகம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஞாலம் அப்படின்னா உலகம். ஏற்கனவே நம்ம மேதினி அப்படின்னா உலகம்னு பார்த்தோம்ல. இப்போ ரெண்டாவது ஞாலம் அப்படின்னாலும் உலகம். அடுத்து உவந்து செய்வோம் அப்படின்னா விரும்பி. இப்போ மனம் உவந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மனம் விரும்பி நம்ம செய்யணும்னு அர்த்தம். அடுத்து தமிழ் மகள் அப்படின்னா தமிழ் மகள்ன்ட்டு யாரை குறிப்பிடுறாங்க, ஔவையாரை குறிப்பிடுறாங்க. ஓகே, தமிழ் மகள் அப்படின்ட்டு ஔவையாரை குறிப்பிடுறாங்க. அடுத்து மேலவர் அப்படின்னா மேலோர், கீழவர் அப்படின்னா கீழோர், மற்றோர் அப்படின்னா பிறருக்கு உதவும் நேர்மையற்றோர். மற்றோர் அப்படின்னா இப்போ அதர் மற்றவங்க. இப்போ ஒரு மரியாதை நம்ம சொல்லாமல் மற்றவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம், பிறருக்கு உதவும் நேர்மை அற்றோரை தான் மற்றோர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க. அடுத்து நெறி நின்று அப்படின்னா அறநெறியில் நின்று அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து சொல்லும் பொருளில் வந்துட்டு மடவார் அப்படின்னா பெண்கள்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம ஆடவர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஆடவர் அப்படின்னா ஆண்கள் நம்ம சொல்லுவோம். இப்போ இங்கே இதுலேயும் வந்து நீங்கள் இன்னொரு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து நியூ சிலபஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அதே போல் மரபு, பால் மரபு இந்த மாதிரிலாம் இருக்குங்களே. அப்போது ஆண்களுக்கு எதிரான பால் மரபு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதாவது ஆடவருக்கு எதிரான பால் மரபு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மடவார் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். ஏன்னா ஆண்கள்னு கேட்டால் நம்ம அதுக்கு எதிர்ப்பால் பெண்கள்னு எடுத்துக்கலாம். அதே இது ஆடவர் அப்படின்னு கொடுத்து அதுக்கு எதிர்ப்பால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மடவார் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போது எப்படிலாம் நம்ம தெளிவாக ஒரு சப்ஜெக்ட், அதாவது சிலபஸையும் நம்ம புரிஞ்சுக்கணும், சப்ஜெக்டில் நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் எந்தெந்த கேட்டகரியிலலாம் வரலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கெஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு வேர்டுக்கெலாம் வந்து நம்ம கூடுதல் கவனம் செலுத்தணும். அப்போ அது மூலமாகவே நம்ம மனசுக்கு நல்லா நிற்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த, தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த, மனக்கினிய அப்படின்னா மனதுக்கு இனிய, அதிலே இருக்கு மனம் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ மனசுக்கு இனிய நம்ம சொற்களை நம்ம பேசணும், அந்த மாதிரி நம்ம பார்ப்போம். அடுத்து காதல் புதல்வர் அப்படின்னா அன்பு மக்கள். காதல் அப்படின்னா நம்மளுக்கு அன்பு அப்படிங்கிறது தெரியும், புதல்வர் அப்படின்னா மக்கள். அடுத்து ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும் போது, இப்போ ஓதுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ சொல்லுதல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ எதுவென்று சொல்லும் போது. புகழ்சால் அப்படின்னா புகழை தரக்கூடிய சொல். ஓகே, புகழ்சால் எல்லாம் திருக்குறளெல்லாம் நம்ம கேள்விப்படுவோம் புகழ்சால் அப்படிங்கிறதெல்லாம். அடுத்தது உணர்வு. உணர்வு அப்படின்னா நல்ல எண்ணம், அதாவது நல்லெண்ணம். நெக்ஸ்ட் 6th செகண்ட் டேர்மில் நியூ புக்கு தான்.
இங்கே என்ன மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல். இப்போ மாசற்ற அப்படின்னு நீங்கள் கேள்விப்படுறீங்க. அப்போ மாசற்ற அப்படின்னா குற்றம் இல்லாத அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்து சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்தல். தேசம் அப்படின்னா நாடு. இதெல்லாம் நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்சது தான். அடுத்து நெக்ஸ்ட் சொல்லும் பொருளில் என்ன நம்ம பார்க்குறோம்? தூற்றும்படி. தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி. தூற்றும்படினா என்ன அர்த்தம்? இகழும்படி. இன்னொரு இதுக்கு ஆப்போசிட்டா, தூற்றும்படிக்கு இன்னொரு ஆப்போசிட்டா புகழும்படின்ட்டு ஒரு வார்த்தை வரும். நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். அடுத்து மூத்தோர் அப்படின்னா பெரியோர். ஓகே, இது நம்மளுக்கு தெரியும். மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள். மாற்றார் அப்படின்னா மற்றவர். நெறின வழி. வற்றாமல் அப்படின்னா குறையாமல். இதெல்லாம் நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்சது தான், சாதாரணமாக யூஸ் பண்ணுறதான். அடுத்து நன்னெறி அறிதல். நன்றி அறிதல். பிறர் செய்த உதவியை மறவாமை. ஓகே, நன்றி உணர்வோடு இருக்கணும். பிறர் செய்த உதவியை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல். ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். ஓகே, ஸோ நட்டல் அப்படின்னா இப்போ இதுலேயே வந்துட்டு இன்னொரு ஒரு வார்த்தை நட்டல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு மீனிங் என்ன இருக்கு? இப்போ நாற்று நடுதல் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, செடி நடுவோம், நாற்று நடுவோம், அந்த மாதிரினா நட்டல் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அதே போல் இன்னொன்று நட்பு கொள்ளுதல் அப்படிங்கிறதும் மீனிங் இருக்கு. அடுத்து நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை. ஓகே, ஸோ இது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதுதான். பார் அப்படின்னா உலகம். அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. உலகம் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் ஒருத்தர் மேதினி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஞாலம் அப்படிங்கிற பார்த்தோம். நெக்ஸ்ட் பார் அப்படின்னாலும் உலகம். இப்போ இன்னொன்று பார் அப்படின்னா என்ன வார்த்தை நம்ம சொல்லுவோம், என்ன மீனிங் இருக்கு? நம்ம கண்ணால் பார்க்கறது. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, ஸோ அப்போ பார்க்கறது. அப்போ இந்த பார் அப்படின்னா நம்ம பார்க்குற ஒரு செயலும் இருக்கு. அதே போல உலகம் அப்படிங்கிற மீனிங்கே இருக்கு. ஓகே, அடுத்து பண் அப்படின்னா இசை. 3 சுழி எண். பண் அப்படின்னா இசை அப்படின்னு அர்த்தம். இழைத்து அப்படின்னா பதித்து அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதை இழைத்து அப்படிங்கிறது பதித்துங்கிற மீனிங். இங்கே நீங்கள் லகர வேறுபாடு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இப்போ இங்கே என்ன இழைத்து அப்படிங்கிறது, இலை அப்படின்னு சொல்லுவாங்களா, இந்த இலை அப்படிங்கிறது பதித்து அப்படின்னு அர்த்தம். இந்த இலை அப்படின்னா இப்போ வந்து உடல் இழைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, உடல் விளைச்சி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த இலை தான் வந்து நம்ம அந்த உடல் இழைத்தல் அப்படின்னு இருக்கும். இன்னொரு ஒரு இலை இருக்குல்ல, இது நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன, குண்டுலை வரக்கூடியது. இந்த இலை என்ன, மரத்தோட செடியோட இலைகள், தாவர இலைகள். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ இங்கே இந்த நம்ம லகர வேறுபாடும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன பாயிண்ட்டை நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அப்போ இந்த சொல்லும் பொருளுங்கிறதுல இருந்து நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன், நம்ம நியூ சிலபஸ்க்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க, மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற. மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற. சமர் அப்படின்னா போர். ஓகே, சமர் அப்படின்னா போர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ போர் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சமாதானம் கண்டிப்பாக இருக்கணும். ரீசெண்டாக கூட நாடுகளுக்கு இடையில போர்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஓகே, அப்போது நம்ம சமாதான போர்னு இல்லாமல் சமாதானமாக இருக்கணும், எல்லாரும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞாபகம் வச்சு நீங்கள் மீனிங் வச்சுக்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நல்கும் அப்படின்னா தரும். களனி அப்படின்னா வயல். இப்போ இன்னொன்று பாருங்க, வயலுங்கிற மீனிங் வரக்கூடியது இன்னொரு ஒரு வார்த்தை நம்ம இங்கேயே நம்ம பார்த்துருந்தோமா இல்லை இந்த வீடியோலே, என்ன அப்படின்னா செய் அப்படிங்கிறது. அப்போ செய் அப்படின்னாலும் வயல் தான், களனி அப்படின்னாலும் வயல் தான். புரிஞ்சா? அப்போ இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு வார்த்தையில் வந்து ஒரே ஒரு பொருள் தரக்கூடிய வெவ்வேறு வார்த்தைகளை நீங்கள் இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மரம் அப்படின்னா வீரம். மரம் அப்படின்னா வீரம். இங்கேயும் வந்துட்டு ரகர வேறுபாடு இருக்கு. என்ன, மரம் இந்த ரா வந்துச்சு அப்படின்னா இது வீரம்னு அர்த்தம். அப்போ இன்னொரு மரம் இந்த ரா வரும்ல, இந்த ரா வந்துச்சு அப்படின்னா மரம் அப்படின்னா இது அந்த தாவரங்களில் குறிக்கக்கூடியது பொதுவான பெயர். ஓகே, மரம் அப்படிங்கிறது. புரிஞ்சுங்களா? ஸோ இது மாதிரி நம்ம ஈஸியானதாக இருந்தாலும் அந்த சரியான நேரத்தில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம கூடுதலாக நம்மளுக்கு நல்ல ஞாபகம் வந்துடும். அடுத்து எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி. ஓகேவா? அடுத்து களம் அப்படின்னா கப்பல். இந்த களம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்னன்னா, கப்பல் அப்படிங்கிறது நம்ம நிறைய வார்த்தைகள், கப்பல் மீனிங் வரக்கூடிய நிறையா வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிறது இங்கே ஒரு சில உரைநடை பகுதியில் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டாபிக் நம்ம பார்க்கும்போது அதை நம்ம ஹைலைட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஒரு சில அந்த நம்மளோட தமிழ் முன்னோர்கள் கப்பல் அப்படிங்கிறதுக்கு நிறையா பேர் வச்சு இங்கே அழைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஒரு பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கோம். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் இங்கேயும் நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம். என்ன, இந்த லா களம், இந்த மாதிரி களம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த போர்க்களம், ஒரு இடத்த வந்து குறிக்கக்கூடியது இந்த களம், இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறத நம்ம இந்த லா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலாம். புரிஞ்சுங்களா?
ஓகே. அடுத்தது ஆழி அப்படின்னா கடல். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அடுத்தது கதிர் சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி. சுடர் அப்படின்னா ஒளி. ஓகேவா. மின்னல் வரி, மின்னல் கோடு. இப்போ வரி அப்படின்னா கோடு போடுறது அப்படின்ற மாதிரி அது மைண்டில் வச்சுக்கலாம். அரிச்சுவடி அப்படின்னா அகர வரிசை எழுத்துக்கள். ஓகே. அடுத்தது ஓல்டு தமிழ் நம்ம பார்க்கலாம். சொல்லும் பொருளில் வானப்புனல் அப்படிங்கிறது என்ன மீனிங்? மழை நீர் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ வானப்புனல் அப்படின்னா மழை நீர் அப்படின்னு அர்த்தம். வையத்து அமுது அப்படின்னா உலகின் அமுது அப்படின்னு அர்த்தம். இதில் வையம் அப்படிங்கிறது உலகம். அப்போ உலகம் அப்படிங்கிறதுக்கு என்ன பார்க்குறோம்? மேதினி, ஞாலம். அடுத்தது உலகம் அப்படிங்கிறதுக்கு வையம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று நம்ம பார் அப்படிங்கிறது உலகம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா. அடுத்து தகர பந்தல்னா தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல். பொடிய மகரந்த பொடி. தலை அப்படின்னா செடி அப்படின்னு அர்த்தம். ஓகே. தலை அப்படின்னா செடின்னு அர்த்தம். தலையா வெப்பம் அப்படின்னா பெருகும் வெப்பம். இப்போ செடி இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும். தலையா அப்படின்னப்போ தலை அப்படின்னா செடி அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதே தலையா அப்படிங்கிறது வேர்டோட வெப்பம்னு சம்மந்தம் இல்லாமல் ஒரு வேர்டு வந்துருக்கான்னு புதுசாக இருக்கு. அப்போ தலையா செடி அப்படின்னு சொன்னாங்கன்னா செடி தலையாமல் இருக்கு, வளராமல் இருக்கு அப்படிங்கிற மீனிங் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதே இது தலையா அப்படிங்கிற வார்த்தையோட பக்கத்தில் வெப்பம்ங்கிற வார்த்தை சேருது. அப்போ இதுக்கு ரெண்டுக்கு சம்மந்தமே இல்லையே. அப்போதான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தலையா வெப்பம் அப்படின்னா பெருகும் வெப்பம்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்போ இங்கே வெப்பத்தை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ இந்த தலையா அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருகிக்கிட்டே போகுது, குறையாமல் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதான் வந்துட்டு இந்த குறையாத வெப்பம் எனவும் பொருள்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்களா. ஸோ வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்க முடியுதா? எதோட சேரும்போது இந்த தலையா அப்படிங்கிறது செடியோட சேர்ந்துச்சு அப்படின்னா அது செடி தலையில வளரல அப்படின்னு அர்த்தம். அதே இது இந்த தலையாங்கிற வார்த்தை ஒரு வெப்பங்கிற வார்த்தையோட சேருதுன்னா அதோட மீனிங்கே மாறுது. இப்போ தலையாம குறையாம பெருகிக்கிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே. தலைக்கவும் அப்படின்னா குறையவும். இப்போ தலையா அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் தலைக்கவும், குறையாது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் குறையவும். ஓகேவா. அடுத்து ஓல்டு புக்கில் இருக்கிறது ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக. ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக நான் தெரிஞ்சுக்க. ஆற்றவும் அப்படின்னா நம்ம டீ ஆற்றுறது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அது ஒன்று. இன்னொன்று நிறைவாக அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட்டு நாற்றிசை. இப்போ இங்கே நீங்கள் புணர்ச்சி விதியை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்படி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நாற்றிசை அப்படின்னா நம்ம 4 கூட்டல் இசை அப்படின்னு நம்ம எடுக்கலாம். அல்லது நாற்று கூட்டல் இசைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் பிரித்து எழுதுறதுல. ஆனால் நாற்றிசை அப்படிங்கிறது 4 கூட்டல் திசை. 4 கூட்டல் திசை. அப்போ இதில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? 4 கூட்டல் திசையை எப்படி சேர்த்து எழுதலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன? நாற்றிசை அப்படிங்கிறது. ரெண்டாவது நாற்றிசை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாற்றிசை அப்படிங்கிறத 4 கூட்டல் திசை அப்படின்னு நீங்கள் பிரித்து எழுதான் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. நீங்கள் இதோட நீங்கள் முடிச்சுக்கிட்டாலும் ஓகே சார். எங்களுக்கு புணர்ச்சி விதிலாம் வேணாங்க சார், நியூஸ் சிலபஸில் புணர்ச்சி விதிங்கிற ஹெட்டிங்காக இல்லை, ஆனால் நாங்கள் அதை பார்க்க விரும்பலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க சார் அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் அதை நீங்கள் பார்க்கணும்னு இல்லை, நீங்கள் அடுத்தடுத்தது. ஏன்னா ஒரு சில பேர் என்னன்னா சார் இவ்வளோ விளக்கம் நீங்கள் சொல்லி புரிய வைக்கிறீங்க சார், ரொம்ப நல்லதான். ஆனால் அதே டயத்தில் எங்களுக்கு அவ்வளவு தூரம் விளக்கம்னு வேணாங்க சார். 4 கூட்டல் திசை, அதாவது நாற்றிசைனா 4 கூட்டல் திசைன்னு எழுதணுமா? ரைட், நான் இதில் நான் கற்றுக்கிறேன், வாங்க அடுத்தடுத்தது நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஓகே. ஓகேவா. இப்போ இந்த 4 கூட்டல் திசை எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இந்த புணர்ச்சி விதியில் எண்ணு பெயர் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு. இந்த 4 அப்படிங்கிறது ஒரு எண்ணு பெயர் தானே. 1 2 3 4 அப்படிங்கிறதானே நம்ம எண்ணுவோம். அப்போ இந்த எண்ணு பெயர் வந்துச்சு அப்படின்னா இந்த 4 அப்படிங்கிற எண்ணு பெயர் வேற ஏதாவது ஒரு பெயரோட சேர்ந்துச்சு அப்படின்னா, அதாவது வருமொழிங்கிறது எந்த இது வேணா இருக்கலாம், சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த லாஸ்ட்ல நிலைமொழியில இருக்கக்கூடிய உயிர்மை கெடும். அப்ப நிலைமொழியில வந்துட்டு அந்த கா உயிர்மை கெடும். ஓகே. அப்ப கா உயிர்மை என்ன? அந்த கூ தானே. கூ கெடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை உயிர்மை கடைசி உயிர்மை கெடும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். அப்ப கூ கெட்டுருச்சு அப்படின்னா நான் கூட்டல் திசை அப்படின்னு இருக்கும். ஓகே. அடுத்து ரெண்டாவது இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உயிர்மை கெடும். எண்ணு பெயர்ல 4 அப்படிங்கிறது வேற ஏதாவது ஒரு சேர்ந்துச்சு அப்படின்னா 4ல இருக்கக்கூடிய அந்த கடைசி உயிர்மை கெடும். அடுத்து ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னா, இதே இதில் நகரம் வந்து ரகரமாக மாறும். அதாவது நா வரிசை ரா வரிசையாக மாறும். அப்போ இங்கே வந்துட்டு இன்னுன்னு இருந்தால் இங்கே இருன்னு மாறும். ஓகே. அப்போ நான் இருந்ததை நார் மாறும். ஓகே. நார் கூட்டல் திசை. அடுத்து மூணாவது இந்த தா வரிசையும் ராவாக மாறும். அதாவது வருமொழியில் உள்ள
தா வரிசை ரா வரிசையாக மாறும். இப்போ இங்கே முன்னாடி இன்னு இருந்தாலும் நம்ம இரு நோட் பண்ணோம். இங்கே தாங்கிறது பல்லா திசைங்கிறது தீன் தானே இருக்கு. அப்போ இங்கே என்ன ஆகும், தா வரிசை ரீ வரிசையாக மாறிடும். அதாவது தா தீயா மாறின மாதிரி ரா ரீயா மாறிடும். அப்போ இங்கே என்ன வரும், நாற்றிசை அப்படின்னு வந்துடும். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த 3 ரூல்லே உங்களுக்கு இந்த 4 கூட்டல் திசை எப்படி நாற்றிசையாக மாறுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சப்போ நம்ம இதை கவனிக்காம விட்டோம் அப்படின்னா நாற்றிசை அப்படின்னா நாற்று கூட்டல் இசை அப்படியே ஃப்ளோலேயே நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஸோ அதனால் அப்போலாம் இருந்துடக்கூடாது. இந்த மாதிரி வார்த்தைகளை தான் நம்ம ஹைலைட் பண்ணி நம்ம படிச்சுக்கணும். என்ன மாதிரி ரூல் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதே போலயே வந்துட்டு ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்குது, நம்ம அது போக நம்ம அதை கற்றுக்கலாம். ரைட். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன, இப்போ நம்ம நாற்றிசை மட்டும்தானே பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்து பார்க்க வேண்டியது இருக்குல்ல, என்ன தமவேயாம். தமவேயாம் அப்படின்னா தம்முடைய நாடுகளே. ஆற்றுனா அப்படின்னா 6 கூட்டல் ஊனா. 6 கூட்டல் ஊனா இது எப்படி பிரியுது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆற்றுனா அப்படின்னா இங்கேயும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஆற்றுனா அப்படின்னா 6 கூட்டல் ஊனான்னு பிரிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ 6 கூட்டல் ஊனா எப்படி ஆற்றுனான்னு மாறுச்சு. இப்போ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா உயிர் வரின் வருமொழியில் உயிர் வரின் உக்குரல். இப்போ ரூல வந்துட்டு ஊ இருக்குல்ல, இரு பிளஸ் ஊ தானே ரூ. இந்த உக்குரல் மெய் விட்டு ஓடும், இது கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன இருக்கு, ஆர் கூட்டல் ஊனா அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட்டு மெய் இரட்டும் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, நிலைமொழியில் மெய் இரட்டும். அப்போ வந்துட்டு இந்த மெய் இரு அப்படிங்கிறது 2 டைம் வந்து இரட்டும் அப்படின்னா டபுள் டைம் ஆயிரும். ஓகேவா, இரு அப்படிங்க. அப்போ ஆர் கூட்டல் ஊனா அப்படின்னு இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன, உடல் மேல் உயிர் ஒன்றுவது எனவே இயல்பே. அப்போ இரு கூட்டல் ஊ ரூ அப்படின்னு மாறும். அப்போ என்ன மாறிடுச்சு, ஆற்றுனா அப்படின்னு மாறிடுச்சு. புரிஞ்சுங்களா? ஸோ ஈஸியாக நீங்கள் இதில் இருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஆற்றுனா அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்கிற தெரிஞ்சுக்கோங்க. ஆற்றுனா அப்படின்னா வழிநடை உணவு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், அல்லது கட்டுச்சோறு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆற்றுனா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேணாம் அப்படிங்கிற ஒரு பழமொழியில் வச்சு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ரைட். இப்போ இங்கே ஆற்றுனா அப்படின்னா அது எப்படி பிரித்து எழுதலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. உணா அப்படின்னா உணவு அப்படின்னு அர்த்தம், வழிநடை உணவு. ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த வெய்ய வினை அப்படின்னா துன்பம் தரும் செயல். வினை அப்படின்னா செயல் அப்படின்னு அர்த்தம். ஸோ வெய்ய வினை அப்படின்னா நம்ம துன்பத்தை தரக்கூடிய செயல் நம்ம செய்யறோம். வேம்பு அப்படின்னா கசப்பான சொற்கள். வேம்புங்கிறது வேப்பலை, வேப்ப மரம் அப்படின்னு கசக்குன்னு தெரியும் தானே. அப்போ கசமான சொற்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீராப்பு அப்படின்னா இருமாப்பு. ஓகே, வீராப்பு அப்படின்னா இருமாப்பு. பலரில் அப்படின்னா இது 2 வார்த்தையில நம்ம தெரிஞ்சுக்கலாம். பலரில் அப்படின்னா நிறையா பேர், அந்த மாதிரி நம்ம மீனிங் தெரிஞ்சுக்கலாம். இதை பிரிக்கும் போது வேற ஒரு பொருள் தரும், பலர் கூட்டல் இல். ஓகே, அப்போ பலரில் எப்படி பிரிச்சுக்கலாம்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பலர் கூட்டல் இல். பலர் கூட்டல் இல்லுக்கு மீனிங் என்ன, பலருடைய வீடுகள். அப்போ இல் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ பலருடைய வீடுகள். நெக்ஸ்ட்டு புகழல் ஒண்ணாதே. புகழல் ஒண்ணாதே அப்படின்னா செல்லாதே அப்படின்னு அர்த்தம். புகழல் ஒண்ணாதே அப்படின்னா செல்லாதே அப்படின்னு அர்த்தம். சாற்றும் அப்படின்னா புகழ்ச்சியாக பேசுவது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி தூற்றும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ தூற்றும் அப்படின்னா இகழ்ச்சியாக பேசுறது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சாற்றும். தூற்றும் என்பதற்கு எதிர் சொல் என்ன, எதிர்பாதம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சாற்றும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ ரொம்ப ஈஸியாக இப்போ எதிர்ச்சொல் அறியங்கிறதையும் நீங்கள் இங்கே கற்றுக்கிட்டே வர்றீங்க. ஸோ அதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன், அதை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சாற்றும் அப்படின்னா புகழ்ச்சியாக பேசுவது. கடம் அப்படின்னா உடம்பு. ஓகேவா? ஸோ இப்போ மெய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ உடம்பு அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வயிறு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் வரும், நம்ம பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன, ஒன்றோ அப்படின்னா தொடரும் சொல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ ஒன்றோ அப்படிங்கிறது ஒரு வினை முற்றா அப்படிங்கிறது கேட்பாங்க. வினை முற்று கிடையாது, இது ஒரு எச்சம். இப்போ பாருங்க, இது வினை முற்று கிடையாது. எப்படின்னா நாடாகு ஒன்றோ அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன மீனிங்னா, நாடாக இருந்தால் என்ன அல்லது அப்படின்ட்டு தொடரும். அது வீடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன அப்படின்ட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ இந்த நாடாக ஒன்றோ அப்படின்னு முடிக்காம இது தொடரும் சொல் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணதுக்கு இதுதான் அர்த்தம். ஓகே, அடுத்து அவள் அப்படின்னா பள்ளம். இது என்ன அவள், இந்த குண்டு சுழியில் அவள் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா இது பள்ளம்னு அர்த்தம். அதே இது இந்த
இந்த அவள் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா இதை நான் ஒரு பெண்களை குறிக்கக்கூடியது அவள் சுட்டு பெயராக இருக்கும். அவள் இவள் அப்படின்னு நம்ம சுட்டு பெயருக்கு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த அவள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே லகர வேறுபாடையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து மிசை அப்படின்னா மேடு. ஆடவர் அப்படின்னா ஆண்கள். நம்ம ஆடவர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டு மடவார் அப்படின்னு நம்ம பெண்கள்னு பார்த்துருந்தோம்ல. இப்போ ஆடவர் அப்படின்னா ஆண்கள். இப்போ ட்ரெஸ்லேயே வந்துட்டு ஆடவருக்கானது அப்படிங்கலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரைட். அடுத்தது நல்லை அப்படின்னா நல்லதாக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு 6th தேர்ட் டேர்மில் நியூ புக்கு. மெய் அப்படின்னா உண்மை, தேசம் அப்படின்னா நாடு. இது பேசிக்கானதான். தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. கூர் அப்படின்னா மிகுதி. இப்போ இந்த கூர் அப்படின்னா மிகுதி அப்படிங்கிற மீனிங் இருக்கு. இன்னொரு மீனிங் என்ன, கூர் அப்படின்னா நம்ம கூர்மையான அப்படிங்கிற ஒரு மீனிங் சொல்லாமல. கூர் அப்படின்னா மிகுதி, அதாவது கூர்மையான அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று கூர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு மீனிங் இருக்கு. அந்த ஒரு கூர் எவ்வளவு, 2 கூர் எவ்வளவு அப்படின்ட்டு சந்தைகளில் இந்த காய்கறி கூறு கட்டி விற்பாங்க. அப்போ ஒரு கூர் எவ்வளவு, 2 கூர் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இது சந்தைகளில் அப்படியே பேச்சு வழக்கில் இருக்கும். ஓகே. ஆனால் நம்ம 2 மெயினாக கூர் அப்படின்னா மிகுதி, இன்னொரு கூர் அப்படின்னா கூர்மையானது அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கலாம். அடுத்து செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு. ஏவல் அப்படின்னா தொண்டு. பராபரமே அப்படின்னா மேலான பொருளே. பணி அப்படின்னா தொண்டு. எய்தும் அப்படின்னா கிடைக்கும். இதிலே வந்துட்டு நம்ம எய்து அப்படிங்கிறதுக்கு கிடைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொன்று எய்து அப்படின்னு பார்த்தோம்னா அம்பு எய்தல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஓகேவா? ஸோ அம்பு எய்தல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலாம். அடுத்து எல்லாரும் அப்படின்னா எல்லா மக்களும். அல்லாமல் அப்படின்னா அதை தவிர. அது அல்லாமல், அப்போ அதுக்கு அடுத்து வேற இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதை தவிர அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சுயம் அப்படின்னா தனித்தன்மை. இப்போ வந்து சுயமாக சிந்திக்கணும், சுயமாக எல்லாத்துக்கும் டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போது சுயம் அப்படின்னா தனித்தன்மை. உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருப்பவை. அடுத்து அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர். கருணை அப்படின்னா இரக்கம். வீழும் அப்படின்னா விழும். ஆகாது என்பது முடியாது. நீளம் அப்படின்னா பரந்த உலகம். நீளமான நிலம் அப்படிங்கிறது அப்படியே பரந்த உலகம் நம்ம சொல்லலாம். முற்றும் அப்படின்னா முழுவதும். ஓகேவா? முற்றும் அப்படின்னா முழுவதும். முற்றும் திறந்த முனிவர் முழுவதும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணோம். மாறி அப்படின்னா மழை. ஓகேவா? அடுத்து வானப்புனல் அப்படிங்கிறதுனால மழை நீர் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம்ல. ஓகேவா? மாறி அப்படின்னாலும் மழை. கும்பி அப்படின்னா வயிறு. இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, கும்பி அப்படின்னா வயிறு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பூதளம் அப்படின்னா பூமி. இப்போ பூதளம் அப்படின்னாவே இப்போ 50 பூதங்கள்னு சொல்கிறாங்க அப்படின்னாவே அந்த பூதங்கள் அப்படிங்கிறதுல பூமியும் ஒன்று. ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த பூதளம் அப்படின்னா பூதள உடம்புன்னு சொல்லுவாங்க. பூமிக்கு போகக்கூடிய உடம்புப்பா அப்படிங்கிற கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சில கிராமங்கள்லாம் அப்படியே பேச்சு வழக்கம் சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பார் அப்படின்னா உலகம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அடுத்து 6th ஓல்டு தமிழ்லே டேம் 3 லாஸ்ட் பார்க்குறோம். ரச்சித்தானா அப்படின்னா காப்பாற்றினானா. ரச்சித்தானா அப்படின்னா காப்பாற்றினானா அப்படின்னு அர்த்தம். அல்லைத்தான் அப்படின்னா அதுவும் அல்லாமல். ஆரைத்தான் அப்படின்னா யாரைத்தான். இது ரைமிங்காக இருக்கும். ஆரைத்தானா யாரைத்தான். பதுமத்தான் அப்படின்னா தாமரையில் உள்ள பிரம்மன். இதெல்லாம் வித்தியாசம். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள்களை இந்த முருகனை வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல எப்படி பாடுவாங்க சொல்லுவாங்க அப்படின்னா பின்னாடி நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இந்த பதுமத்தான் அப்படின்னா யாரை குறிப்பிடுறாங்கன்னா பிரம்மன். அது எங்கே இருக்க பிரம்மன்? தாமரையில் உள்ள பிரம்மன். அடுத்து புவி அப்படின்னா உலகம். ஓகே. இது நம்மளுக்கு தெரிஞ்சதா உலகம். அப்போ பாருங்க உலகம் அப்படிங்கிறதுக்கு எப்படி எப்படிலாம் பேர் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே. அடுத்தது குமரகண்ட வலிப்பு. இது வலிப்பு அப்படின்னா ஒரு நோய் நம்மளுக்கு தெரியும். அதே போல தான் ஒரு வகை வலிப்பு நோய் தான் இந்த குமரகண்ட வலிப்பு நோய். ஓகேவா? அடுத்து இனக்கவரும்படி. இனக்கவரும்படினா அவர்கள் மனம் கனியும்படி. இப்போ கவரும்படினாவே மனம் கவரும்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ மனம் கனியும்படின்னு எடுத்துக்கலாம். குணக்கடலை அருட்கடலை அப்படிங்கிறது யாரை சொல்கிறாங்கன்னா முருகனை தான் வர அழைக்கிறாங்க. ஓகேவா? குணக்கடலை அருட்கடலை அப்படின்ட்டு. அடுத்து குறை கடல் அப்படிங்கிறது ஒலிக்கும் கடல். இப்போது குறை கடல் அப்படி இப்போ குறை அப்படின்னாவே இந்த நாய் குறைக்கிறது. அப்போ அது ஒரு சவுண்டு தானே நம்ம சொல்லுவோம். அப்போ இது ஒலிக்கும் கடல். குறை கடல்னா ஒலிக்கும் கடல்னு எடுத்துக்கலாம். இது இன்னொரு ஒரு குறை அப்படின்னு இருந்துச்சுன்னா குறைதல். ஓகே. அப்போ குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த குறை. இதே இந்த குறை அப்படின்னா நாய் குறைக்கும்ல. ஸோ அந்த ஒரு ஒளி மரபை சொல்லக்கூடியது. இங்கே குறை கடல்ங்கிறது சேர்ந்து இருந்தது அப்படின்னா அது ஒலிக்கும் கடல்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இது என்ன ஒரு கதை இருக்குது. அசுரர்கள் கடல் வடிவில் வந்தார்கள் என்பது ஒரு கதை. ஓகேவா? அடுத்து பரங்குன்று லான் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன்.
திருப்பரங்குன்றம், அதே பரங்குன்றம். ஓகேவா? அடுத்து அவ்வளோதான், லாஸ்ட் நம்ம வர்றோம் சொல் பொருளில். வானரங்கள் அப்படின்னா, வானரங்கள் அப்படிங்கிறது பொதுவாக குரங்குகளை குறிக்கக்கூடிய சொல் தான். அதில் முக்கியமாக வானரங்கள் அப்படிங்கிறது ஆண் குரங்கை குறிக்கக்கூடிய சொல். இதே இது பெண் குரங்கை குறிக்கக்கூடிய சொல் என்ன அப்படின்னா மந்தி. ஓகே, அப்போ வானரங்களுக்கு எதிர்ப்பால் என்ன அப்படின்னா மந்தி. ஓகேவா? ஆண் குரங்கு எதிர்ப்பால் பெண் குரங்கு அப்படின்னா வானரங்கள், அதுக்கு எதிர்ப்பால் மந்தி. புரிஞ்சுக்கணும். ஓகே, வான் கவிகள் அப்படின்னா தேவர்கள். இப்போ வான் கவிகள் அப்படின்னா, கவிகள் அப்படின்னா நம்ம கவிஞர்கள் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்போ வித்தியாசமாக இருக்கா? தேவர்கள். அப்போ வான் கவிகள் அப்படிங்கிறது யார் குறிப்பிடுறாங்க? தேவர்களை குறிப்பிடுறாங்க. இப்போ வானத்து தேவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள குறிப்பிடுறாங்க. ஓகேவா? அடுத்து கமன சித்தர் அப்படின்னா வான்வழியே நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்கள். ஓகே, கமன சித்தர் அப்படின்னா எது வழியாக பார்த்தீங்கன்னா வான்வழியே நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்கள். நெக்ஸ்ட் காய சித்தி அப்படின்னா மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை. இப்போ ஒரு காயம்னு இருந்துச்சு அப்படின்னா அதை நீக்கக்கூடியது மூலிகை. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதை வச்சு நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். காய சித்தி, சித்தி வந்து இறக்குறத தடுக்கிறாங்க, காயத்துக்கு மருந்து போட்டு மூலிகை போட்டு தடுக்கிறாங்க, இறப்பை தடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம அவங்க சித்தியை நினச்சிக்க வேண்டியது. ரைட். அடுத்து பரிகால் அப்படின்னா, பரிகால்னா பாருங்க, பரி அப்படின்னா குதிரை அப்படின்னு அர்த்தம். ஓகே, பரி இந்த ரீ இருக்கா, ஸோ இந்த பரி அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம். இன்னொன்று பரி அப்படி ரகர வேறுபாடு தெரியுதா? பரி அப்படின்னா இப்போ பூக்களை பறிக்கிறது. ஓகே, ஸோ பூக்களை பறிக்காதீங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஓகே, பரி. அடுத்து கூணல் அப்படின்னா வளைந்த, இப்போ கூணு விழுந்துருச்சு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ வளைந்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து நான் பெண்களுக்கு வந்துட்டு மடவார் அப்படிங்கிறது பேர் சொல்லியிருந்தது. இன்னொரு மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா மின்னார், அது 2 சுழியின். ஓகே, ஸோ அப்போ மின்னார்னாவும் பெண்கள்ங்கிறத அர்த்தம். ஓகே, அப்போ பெண்கள் என்று பொருள் பெறக்கூடிய வெவ்வேறு சொற்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மடவார் சொல்லலாம், அதே போல் இந்த மின்னார் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். நெக்ஸ்ட் மருங்கு அப்படின்னா இடை, மருங்கு அப்படின்னா இடை. சூழ் உலை அப்படின்னா கருவை தாங்கும் துன்பம். ஓகே, உலை வச்சுட்டா துன்பம் நம்மளுக்கு கொண்டு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவாங்க. ஓகே, அப்போ துன்பம், சூழ் உலை அப்படின்னா துன்பம். லாஸ்ட்டாக கோட்டு மரம் அப்படின்னா கிளைகளை உடைய மரம். பீற்றல் குடை அப்படின்னா பீந்த குடை. ஸோ பீற்றல் குடைன்னு அப்படின்னா பீந்த குடை. ஸோ கம்ப்ளீட்டாக 6th ஸ்டாண்டர்டில் உள்ள, அதுவும் நியூ புக்கு ஓல்டு புக்கு, இது எல்லாத்துலேயும் கவர் ஆகக்கூடிய சொல்லும் பொருளும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சொல்லும் பொருள் மட்டுமா தெரிஞ்சோம், அதோடு சேர்த்து ஒரு சில பிரித்து சேர்த்து எழுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது எப்படி புணர்ந்து வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஒரு பொருள் தரக்கூடிய பல சொல்லையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் பல சொல் மூலமா ஒரு பொருள் வரக்கூடிய சொற்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, லகர வேறுபாடு, இந்த மாதிரி வேறுபாடையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் இதை நோட் பண்ணி ஹைலைட் பண்ணி நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு வீடியோவை நீங்கள் நல்லா முழுமையாக நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 6th ஸ்டாண்டர்டில் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம், இந்த சொல்லும் பொருளோடு சேர்த்து நிறைய இன்ஃபர்மேஷனையும் நம்ம பார்த்துட்டோங்கிற கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் இது மூலமா நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு என்ன பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கோ அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், எனக்கு ஒரே அது எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட கிளாஸில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்படிலாம் கற்றுக்குறாங்க, ஸோ அப்போ இன்னும் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ வீடியோஸை முழுசாக பார்த்தவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஷெட்யூல் படி ரிவிஷனுக்கும் இதை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணலாம். ஓகே, இதை நான் ஆரம்பத்திலே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா தான் நீங்கள் அந்த 1 வீக்கில் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களோட ஃப்ரீ டயத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட பேட்ச் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு ரீச் ஆகலை. ஏன்னா இது லாஸ்ட்டாகவும் அப்படி தான் மேக்ஸ் பேட்ச் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டாக தான் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு ரீச் ஆனது. லாஸ்ட் நேரங்களில் இடப்பட்ட நேரங்களில்
ஸ்டூடெண்ட் வந்து அதை கேள்விப்பட்டு ஜாயின் பண்ணுறாங்க. நான் ஜாயின் பண்ண வேணாம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்களால வந்துட்டு அதை பிக்கப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணவங்க அதை ஈஸியாக என்னென்ன கிளாஸ் எடுத்தோமோ அதை நல்லா கவர் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. தமிழாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா எனக்கு வந்து என்னோட எஜுகேஷன் எல்லாருக்கும் நல்ல முறையில் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம்தான். கண்டிப்பாக அதை நான் வரவேற்பேன். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.